நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி SR சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு 4ஆம் வீட்டில் அமரனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்திலலாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சொன்னோம்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. அது 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு, ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறா என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5ல் உட்காந்துருக்காருன்னு நிறைய அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்முடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. அதிகமான ஆளுமை திறன் கொண்ட சிம்மராசினியர்களே, இந்த குரு பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியானவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் வீட்டில் அமர்ந்திருந்தார். அப்போ இது வரைக்கும் நமக்கு லாபத்தை கொடுத்தாரு. இப்போ விரயஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு, நமக்கு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். எனக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலே பாருங்கள் கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு, 10ஆவது வரைக்கும் 8ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ நமக்கு அஷ்டமச்சனில் இருக்கிறோமே, இப்போ ஏற்கனவே நமக்கு தொழில் முடக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது, நம்ம ஹெல்த்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது, இது எப்படி சரியாகுமா இல்லை எது சரியாகணுங்கிற ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் விரய குருவாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச குருவாக அமர்றாரு. அப்போ உங்களுக்கு உச்சகுருவாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானானவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறப்ப என்ன செய்வார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழலை உருவாக்குவார். இது வரைக்கும் நான் வீடு கட்ட ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியவே மாட்டேங்குது, இப்போ நான் முயற்சி எடுத்தால் நடக்குமா? இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பான அந்த முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஏதாவது ஒரு விரைய செலவை நீங்கள் பண்ணணும், அதுதான் விரைய குருவோடைய வேலை. அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடத்தை இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வேலையில் ஒரு நிரந்தரமான வருமானம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நட்பு வச்சுருப்பீங்கள்ல, நட்பு மூலமாக அதிகமான ஒரு நஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ அந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய அமைப்பில் புதிய நட்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்கும்.
இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ ராசியிலேயே பாருங்கள் கேது இருக்கார். அப்போ எந்த ஒரு இடத்திலும் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசில் பாருங்கள் ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகாது. இதனாலே பாருங்கள் மனசுக்கு ஒரு தவிப்பாகவே இருப்பாங்க. தூக்கம் கொஞ்சம் ரொம்ப வந்து குறைவாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது வரைக்கும் இப்போ 12ஆம் இடத்துல குரு இருக்கிறனால இப்போ தான் நீங்கள் வந்து சுகமாக தூங்க முடியும். அதுவும் பாருங்கள் இனிமையான கனவுகள், ரசனையான கனவுகள் வந்து உங்களுடைய தூக்கமே பாருங்கள் ஒரு இனிமையானதாக ஒரு சுகமானதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சிம்ம ராசியான உங்களுக்கு இருக்குது. சிம்ம ராசிக்கு 8ல் வந்து சனி இருக்கார். அப்போ இது வரைக்கும் தொழிலில் வரக்கூடிய லாபத்தை முதல் தடை பண்ணுவார். வண்டி வாகனத்தை நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். ஏதாவது ஒன்று மக்கர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ இந்த குருவானவர் கடகத்தில் இருக்க குரு பயிற்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்வை 9ஆம் பார்வையால் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறாரு. அப்போ தடைகள்லாம் ஃபஸ்ட்டு நீக்கி உங்களுடைய பாதையை வந்து தெளிவான பாதையாக கரடுமுரடாக இருந்த பாதையை தெளிவான பாதையாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த கடகத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் தான் பாருங்கள் உங்களுக்கு வந்து புதியதாக உங்கள் மனசில் ஒரு காதல் உணர்வு வந்து ஏற்படும். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கே பொதுவாக வந்து காதல் உணர்வு அதிகமாக தருங்கன்னா சூரியனோட வீடு அப்படி இல்லை. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு காதல் உணர்வு வரும். அதனால பாருங்கள் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான், அது இப்போ மேரேஜ் முடிக்கலாம்னா இப்போ நீங்கள் மேரேஜ் முடிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் சமூகத்தோடு முடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது நல்ல முறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கனால அவங்ககிட்ட நீங்கள் வந்து உறவுகள்கிட்ட இருக்கிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இப்போ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டம் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். என்னதான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்தாலும் அவரே வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில மனசில் பாருங்கள் ஒரு குழப்பத்தை கொடுத்துருவார். குழப்பத்தையும் மனசில் ஒரு பயத்தையும் கொடுத்துருவார். ஆனால் கடகராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி வேறு. இப்போ மனசில் அதிகமான ஒரு கவலைகள், அது கூட உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அதிகமான ஒரு கவலையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உங்களால் முடிந்த அளவுக்கு நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில். அதாவது அக்கா சொன்ன மாதிரி சிம்ம ராசி அப்படின்னோடனே எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஞாபகம் வரும். அதாவது பல சிரமங்கள், பல போராட்டங்கள், பல மன அழுத்தங்கள் எதுனாலும் இருக்கட்டும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும், சிங்கம் சிங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் நீங்கள் இப்போ வரையும் செயல்படுறீங்க. உங்களுக்குள்ள பிரச்சனையை என்றைக்கா வெளியே சொல்லுவீங்களான்னா சொல்ல மாட்டீங்க. எனக்கு பிரச்சனை நிறையா இருக்குது சார், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே அந்த தாங்குகிற சக்தி உங்களுக்கு அதிகமாக உண்டு. அதுவும் இப்போ 11ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்போ விரயஸ்தானத்துக்கு வரும்போது ஏதாவது வில்லங்கம் வந்துடுமா அப்படிங்கிற கேள்வியெலாம் நிறைய இருக்கும். என்னைய பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ராசியில் கேது இருக்கிறது ஒரு தாக்கம். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அது வந்து டிசம்பர் மாதம் வரையும் இணை புரியாத ஒரு அழுத்தங்கள் எண்ணங்கள் அப்படின்னு இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. எப்படி சொல்லலான்னா, கிட்டத்தட்ட நம்முடைய பூர்வ நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட போராட்டம், இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு இருக்க அழுத்தம், ஒரு கண்ணாடியை பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிங்கன்னா வெட்டிச்சு சதறிற மாதிரி தான். அவ்வளோ தூரம் அழுத்தம். எப்போ இருந்து ஒரு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னால் ஜூலைக்கு அப்புறம் அல்லது செப்டம்பருக்கு அப்புறம் கட்டாயமாக பூர்வ நட்சத்திரக்காரங்க போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு போராட்டத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த அழுத்தம் கொஞ்சம் அப்படின்னு ஒரு மாதத்தில் அப்படி கடந்து போயிடும் வச்சுக்கோங்களேன். மக நட்சத்திரத்துக்கு கேது போக ஆரம்பிச்சிடுவார். ஸோ அப்போ இந்த அழுத்தத்தை விட்டு நீங்கள் கடந்து வர போகிறீங்க. சரி, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அக்யூரேட்டாக சொல்கிறீங்களே, குரு என்ன செய்ய போகிறார், எங்களுக்கு அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, குருவானவர் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 5க்குரியவரும் 8க்குரியவரும் அவர் தான். ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லுவோம், ஜோதிட பழமொழியில் 8ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சரியான ஒரு இடம் கிடையாது. அப்போ கெட்டவன் அப்படின்னு சொல்லுவோம். கெட்டவன் கெட்டிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு 8க்குரியவர் 12க்கு முறையது யோகம், 5க்குரியவர் உச்சம் பெறுவது அமோகம்.
எப்படி இங்கிட்டு யோகமும் வருது, இங்கிட்டு அமோகமும் வருது. வருமா? கண்டிப்பாக வரும். ஏன் நான் உங்களுக்கு வந்து நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொன்னேன்னா, காற்று வாக்கில் 2 காதல் மாதிரி இவர் காட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார், இவங்க காட்டு உட்காந்து சொல்லுவாங்க. நடக்குமா நடக்காதான் நீங்கள் யோசிக்கக்கூடாதுல்ல. அப்போ இந்த விஷயம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் போராட்டத்தை சந்திச்சிங்க, நீங்கள் அழுத்தத்தில் இருந்தீங்க, நல்லவங்க அதாவது நல்ல குணமுள்ள உங்களை கெட்டவங்கன்னு சொல்லி உங்களை எப்படிலாம் தீட்டணுமோ உங்களை தீட்டி வச்சாங்க, உங்களை வம்பு வழக்கில் மாட்டி வச்சாங்க. அப்படிலாம் நடந்தது உண்மை என்றால் இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறது உண்மை. சார், இந்த வட்டம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மேடம். உண்மையிலேயே நீங்கள் இந்த வட்டம் தான், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நெருப்புக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கீங்கள சார். வேலைக்கு போனேன் சந்தோஷமாக தான் சார் இருக்குது சார். வேலைக்கு போனால் எனக்கு ஓரளவுக்கு நான் ரிலாக்ஸ் ஆகுங்க சார். என் வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு நெருப்புக்குள்ளே உட்காந்த மாதிரி நான் உட்காந்துருக்கேன். ஒரு அக்னி என்னை சுற்றி அப்படியே நெருப்பு இருக்க மாதிரி இருக்கேன் சார். என் வீட்டுக்குள்ளே போகவே எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது சார். அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குது. உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிறப்படாது. வீடு கட்ட முயற்சி எடுக்கிறவங்க வீடு கட்டுவீங்க. வண்டி வாகனம் வாங்கி அதில் ஒரு சந்தோஷம் அடைய நினைக்கிறவங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க. உறுதியாக யார் யாரெல்லாம் சிவப்பு கலரில் வண்டி வச்சுருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் சிவப்பு கலரில் கார் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் யோகாக்காரங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சார், நான் சிவப்பு கலர் கார் வாங்கன்னு நினச்சேன், எப்படி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக சிவப்பு கலர் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்கள் காரோ பைக்கோ வாங்கும்போது சிவப்பு கலர் சட்டை போட்டு நீங்கள் வாங்குவீங்க. சிவப்பு கலரில் ஏதாவது சுடிதாரோ சாரியோ மேபி உங்களுக்கு பிடிச்ச கலர் இது ட்ரெஸ்ஸு நீங்கள் கட்டாயமாக போட்டுட்டு போய் வாங்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக ஏற்படும் என்பது. இதில் வேலை இழந்த சிம்ம ராசி அப்படின்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா வேலையில் நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறீங்க. உங்கள் வேலையில் உள்ள பிரச்சனை சரியாயிடும். கடன் பிரச்சனை சிக்கி வைக்கணும், கடன் பிரச்சனை அடைஞ்சிடும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் நடக்குன்னா அது சரியாயிடும். அதே போல் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனிமையில் இருக்கேன், என் குடும்ப உறவு என் கூட சேருவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், நீங்கள் கட்டிட்டு வந்த உங்களுடைய கணவனாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், ஸோ உங்களுடைய நட்பாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. என்னை பொறுத்த ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், சிம்ம ராசிக்காரங்க கோவக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க திமிழ் பிடிச்சவங்க, சிம்ம ராசிக்காரங்க அகராதி பிடிச்சவங்கன்னு யாருன்னா சொல்லிட்டு போடுங்க. அதெல்லாம் உங்களை புரிந்து கொள்ளாத உறவு, உங்களை ஏமாத்தின துரோகிகள், உங்கள் முதுகில் குத்துன துரோகிகள் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்களாம் ஒரு குழந்தை, நீங்கள் 50 வயசாக இருங்க, 70 வயசாக இருங்க, இல்லை 30 வயசாக இருங்க. ஸோ மேபி ஒரு வயது நம்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்படிப்பட்ட இதில் இருந்தாலும் நீங்கள் ஒரு குழந்த மாதிரி உங்கள் கூட இருந்து இந்த உண்மையாக அன்பு காட்டினா நீங்கள் அப்படியே ஒரு பாசத்தை கொடுக்குறதுல நீங்கள் வள்ளல். ஒரு அற்புதமான குழந்தை சிரிப்பு உங்கள்கிட்ட இருக்கும், அது ஒளிஞ்சிருக்கும். அதை பயன்படுத்தும் போது தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம், நல்ல எண்ணம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் மேம் சொன்ன மாதிரியும் அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரியும் நிறைய மாற்றங்களை கொடுப்பார். ஓகேவா? சரி, இந்த மாற்றம்லாம் அப்படியே கிடைக்கணும் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நடந்ததெல்லாம் உண்மை, எனக்கு இந்த மாற்றம் அப்படியே கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு என்னை பொறுத்தவரை இந்த பிரசன்னம் நேரத்தில் எடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னா, நீங்கள் ஆண்டாள் அன்னையை பிடிச்சிக்கணும். ஆண்டாளுடைய அற்புதமான ஒரு வைப்ரேஷன், அந்த அம்மாவுடைய தரிசனம் உங்கள் லைஃப்பை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஓகேவா? ஆண்டாள் அவதரித்த பூர நட்சத்திர நாளன்று முடிஞ்சால் போய் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா மாதம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வரும். ஸோ ஏதாவது ஒரு நாளில் கரெக்டாக பூர நட்சத்திரம் வரும்போது போய் ஆண்டாள் அன்னை தரிசனம் பண்ணுங்கள். அம்மனுடைய அருள் அற்புதமாக கிடைக்கும். யார் யாரெல்லாம் நான் சொல்கிறத மனசார ஏற்றுக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸ்ரீ ஆண்டாள் அன்னையை போற்றி 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 போற்றின்னு அம்மாவை நீங்கள் எவ்வளோ தூரம் போற்றி போடணுமோ போற்றி போடுங்க. உங்கள் வாழ்க்கையும் மேன்மேடையும், நீங்களும் மேன்மேடைவீங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். 11இல் வருவது லாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லாபஸ்தானத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நவகிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து
உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறான்னா, ஃபஸ்ட்டு என்னைய பொறுத்தளவு கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் இமையிலேயே பேசுவீங்க. அப்படியே ஒரு கண்ணாலே பேசக்கூடிய ராசி கன்னி ராசி. நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்கள் கூட இருக்கவங்களாம், உனக்கு என்னையா நீ கன்னி ராசி, உனக்கு என்னம்மா நீ கன்னி ராசின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வெளியே பார்த்தா அப்படி தான் தெரிவிங்க. ஜெகஜோதியாக இருப்பீங்க. அற்புதமான ஒரு செயலாற்றல் இருக்கும், அற்புதமான ஒரு புன்னகை, ஒரு மகிழ்ச்சி அத்தனை அன்பர்களுக்குமே கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு குதிரை மாதிரி ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு வலி, வேதனை, கஷ்டம், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எவ்வளவோ ஓடும். ஆனால் வெளியே காட்டுவீங்கன்னா காட்ட மாட்டேங்க. கூட இருக்க அத்தனை பேரும் நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு நினைக்காங்கன்னா அதில் ஒரு 5 ராசியில் நீங்கள் டாப்பில் ஃபஸ்ட்டு. பணத்துக்கு விலை போகாது, தங்க நகைக்கு விலை போகாமல் குணத்துக்கு பாசத்தை, குணத்துக்காக தன்னை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். நீங்கள் தான் ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு ப்ரொமோஷன் தரேன், நீ இந்த வேலை செஞ்சிரு, நான் சொல்கிற மாதிரி செஞ்சிரு, அடுத்தவனுக்கு கெட்டது பண்ணிடு, நான் உனக்கு பணம் தரேன், கெட்டது பண்ணிடு, போய்கிட்டே இருங்க. சான்ஸே இல்லை. என்னால் அப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடியாது, என்னால் அப்படி ஒரு கஷ்டத்தை மற்றவங்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இயல்பாக உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட உங்களுடைய லைஃப்பில் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றீங்களா? சார் பல முயற்சி எடுத்தேன் சார், என்னுடைய முயற்சி தோல்வியாகவே முடியுது, நான் 80% முடித்து வச்சதை எனக்கு ஏதோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை யாரோ செஞ்சிடறாங்க, யாரோ கொடுத்துட்றாங்க, ஆனால் 80% முடித்து வச்சேன், நான் வந்து ஓரமாக நிற்கேன், 20% முடிச்சுட்டு வெற்றி பெற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க சார், ஏன் சார் இப்படி அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை முடிப்பீங்க. உங்களை விட வயது குறைந்த சின்ன வாண்டுகள்லாம் உங்களை வந்து பாருன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம வடிவேல் சார் படத்தில் இந்த சின்ன பையன் ஒருத்தன் வரியா வரியான்னு சொல்லி கூப்பிட்டு போய் கிட்னி எடுத்து விட்ருவான். ஸோ இப்போலாம் நிறைய நடக்கும் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் உங்களை உசுப்பேற்றி விட்டு, உங்களை கடுப்பேற்றி விட்டு குளிர் காஞ்சவங்க தான் அதிகமானவே. இதனால் பல பேர் வந்து வாழ்க்கையில் வேலையை தொலைச்சிருப்பீங்க, பொருளாதாரத்தை தொலைச்சிருப்பீங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடை மாற்றி உங்கள்கிட்ட அன்பு கட்டப்படுறாங்க. சார் பொதுவாகவே இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் இயல்பாக சிக்கிக்கொள்ளக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். அந்த அன்பு ஒன்று காட்டினா போதும் சார், நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட காதலில் வம்பு தும்பு தெம்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் இனிமேல் தெம்பாக நடக்க போகிறீங்க. உங்கள் காதல் உண்மையான காதல் வெற்றி பெறும். உங்களை இன்னும் போலியாக காதலிக்கிறேன்னு சொல்லி பிரேமாஸ் பண்ணி உங்களை ஏமாற்றிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு உங்களை அதாவது உயிரோடு தான் இருக்கேன் ஆனால் உயிரோடு இல்லை அப்படிங்கிற நிலைமையில் உயிரற்ற நிலையில் நடமாடக்கூடிய உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளை குரு பகவான் நிவர்த்தி பண்ணி தரப்போம். அதே போல் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தும் கணவன் மனைவியாக வாழ முடியாமல், ஒரு அன்பை பரிமாறக்கொள்ள முடியாமல், பாசத்தை இன்னும் எதிர்பார்த்து காத்து கொடுக்கின்ற இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையை புரிந்து, உங்களுடைய மனசை புரிஞ்சு குருவா என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு அன்பான பாசமான உறவுகளை மீண்டும் கொடுக்க போகிறார். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஸோ குருவுடைய அற்புதமான பார்வை வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த கண்டக சனினால் சிந்தாமணமான நீங்கள் இன்னுமே சிறப்படைய போகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க, மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அற்புதமாக கொடுக்கப்படும். இந்த குரு பயிற்சி 4-7க்குடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சபலத்தோடு உட்காரு. அப்போ உச்சபலமாக இருக்கிறப்ப ஒன்று நல்லது செஞ்சால் நல்லதே கொடுப்பாரு. அதுவும் போக பாருங்கள், லாபஸ்தானத்தில் இருக்கிற எந்த கிரகமும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யணும். தேவகுருவானவர் விடுவாரா? அவர் தான் உங்களுக்கு அதிகமான அளவில் நன்மை தரப்போகிறது. யார் மூலமாக? உங்களுடைய தாய் மூலமாக தரப்போகிறாரு. 4க்குடையவர் அவர் தானே. அப்போ வந்து தாய் வழியில் இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து தாயாருடைய அறிவுரையை, ஒரு ஆலோசனையை கேட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வெளியில் போகிறப்ப ஒரு 10 ரூபா காசு ஒரு ஆசீர்வாதத்தோடு வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் ஜெயமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த கிராமப்புறலாம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா சட்டை போட்டு நல்லா டிப்டாப்பாக இருந்தாங்கன்னா அவனுக்கு என்னப்பா கன்னி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கன்னி ராசினாலே சுகபோக வாழ்க்கையில் அதிகமாக லயிக்கக்கூடியவங்க தான். ஆனால் இப்போ நீங்கள் அப்படியா இருக்கீங்க? அப்படி இல்லை, ஏற்கனவே துன்பப்பட்டு துயரப்பட்டு பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது சமையல் செஞ்சாலும் சமையலை வந்து இது திருப்தியான முறையில் சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5, 6 கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்வை செய்கிறதுனால தான். அப்போ இந்த நிலைமைகள் வந்து இப்போ முதல்ல மாறப்போகுது. நீங்கள் வந்து ருசித்து எதையுமே வந்து ரசனையோடு சாப்பிட்டு நினைக்கக்கூடியவங்க தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவார். அப்போ கன்னி ராசியில் திருமணமாகாதவங்க இருந்தாலுமே வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து அதிகமாக வந்து சண்டை சச்சரவுகள் இது வரைக்கும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ அந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அதற்கு ஒரு தீர்வு வரக்கூடியதாக ஃபஸ்ட்டு இந்த குருபகவானுடைய கடகத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் ஏற்படும். அப்போ இது வரைக்கும் நான் வந்து ஒரு காற்றோட்டம் இல்லாத நான் வீட்டில் இருந்தேன், ஒரு வசதி குறைவான வீட்டில் இருக்கேன். அப்போ இந்த குருப்பெயர்ச்சி காலம் வந்தோடனே பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு நல்ல வசதியான வீடு, ஒரு ரசனையான வீடு, நல்ல வந்து ஒரு காற்றோட்டம் உள்ள வீட்டுக்கு நீங்கள் வந்து குடிபெயர போகிறீங்க. அதற்கு இந்த குருபகவானுடைய பார்வையே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அப்போ குருபகவானுடைய பார்வையானது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 5, அதே மாதிரி பாருங்க 3ஆம் இடம், 7ஆம் இடத்தையும் 3, 5, 7 இந்த இடங்களில் பார்த்து புனிதப்படுத்துகிறாரு. அப்போ இது வரைக்கும் நான் முயற்சி எடுத்தேன், எனக்கு வேலையே சரியாக அமைய மாட்டேங்கி, ஒரு இடத்துல நான் வேலைக்கு போனாலும் பாருங்கள், அந்த வேலையில் வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, அங்கே யாராவது ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணி வேலையை விட்டு நீக்கிறாங்க, இப்போ 1 மாதத்துலேயே நான் பல வேலையில் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு. அப்போ இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் தான் பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலை, அதுவும் கூட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாருங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கும் இந்த குருப்பெயர்ச்சி காலமாக இருக்குது. இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் தான் பாருங்கள் உங்களுக்கு நிறைய வந்து வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த காலத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு மூலமாக போய் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுக்கு போகக்கூடிய வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. உங்களால் வந்து உங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கு வந்து நிறைய நன்மையான விஷயங்கள் நடக்க போகுது. அதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்க போகிறீங்க. இப்போ கன்னிராசிக்காரங்க ஒருத்தங்க அந்த வீட்டில் இருந்தாலே போதும், சுபகாரிய நிகழ்வுகள் அடிக்கடி அந்த வீட்டில் இந்த 1 வருஷ காலத்துலேயே பாருங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து. இதே இது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையால் பார்த்து புனிதப்படுத்துகிறாரு. அப்போ தொழில்காரகர் சனி அங்கே இருக்கிறாரு. அவர் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால பாருங்கள் தொழில் மேலே அதிகமாக ஒரு ஈடுபாடு வந்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். இப்போ நான் ஒரு 10 பேரை வச்சு நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதே இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த 10 பேர் வேலை பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து 20 பேராக மாறக்கூடிய அமைப்பில் தொழில் விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருக்கீங்க. வேலை விஷயமாக இருந்தாலும் வெளிநாடு விஷயங்களை ரொம்ப நீங்கள் உங்களுக்கு வந்து அதிகமான லாபங்கள் ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் அதிகமான நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த 1 வருட காலத்துக்குள்ளே முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் ஒரு முறை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போய் அங்கே நடக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜையை, பிரம்மகால பூஜை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் விஸ்வரூப தரிசனம் நீங்கள் தரிசிச்சுட்டு வரணும். பெருமாளுக்கு உட்காந்து வந்து துளசி மாலை, அங்கே இருக்கிற மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே இந்த குருப்பெயர்ச்சி காலமான இந்த 1 வருட காலத்துக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் பெறக்கூடிய காலமாக இருக்கும். இந்த வாய்ப்பு இன்னும் உங்களுக்கு வந்து அடுத்து 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். ஆனால் இந்த கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் பல விதத்துலேயும் வெற்றிகள் அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.